மூடி அப்படியே தான் இருக்கு. இந்த மூடி காவை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நிற்கிற தண்ணி கிடையாது, ஃப்ளாட்டுங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்ற தண்ணி. ஜனங்களும் வந்து விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. ரொம்ப ஏதாவது பாதிப்பு வந்தால் மாத்திரம்தான் யாராவது வர்றாங்க. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் இங்கே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வடபழனிலேருந்து விருகம்பாக்கம் செல்லக்கூடிய அந்த ஆற்காடு சாலையில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தண்ணி நிற்கிது. அதாவது அந்த சாக்கடையுடன் சேர்ந்த அந்த மழைநீர் நிறைய தேங்கி நிற்கிது. ஒரு பக்கம் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து ஃபுல்லாகவே அந்த தண்ணி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. ஆனாலும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள தண்ணிகள் எல்லாமே இறைச்சி இந்த பகுதியில் விடக்கூடியதா இந்த பகுதி மக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல் இங்கே உள்ள தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறதுனால இங்கே உள்ள மக்கள், அதாவது இந்த வாகன ஓட்டிகள்லாம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இங்கே உள்ள நேற்று கூட இந்த இடத்துல வந்து விபத்துகள் நடந்ததாக இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அதே போல் இங்கே உள்ள சில அலுவலகம் செல்லக்கூடிய மக்கள், அதாவது பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த வழியை தான் கடந்து போகிறாங்க. இங்கே அதிக அளவு ஜல்லியும் கொட்டி வச்சிருக்காங்க. ஜல்லியை கடந்து செல்லும் போது அடிக்கடி சறுக்கி விட்டு கீழே விழக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்குது. இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே பேரிகார்டு வச்சுருக்காங்க. இந்த பேரிகார்டுமே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காலை வச்சாலே கால் அப்படியே ஃபுல்லாகவே உள்ளே போகுது. ஏன்னா ஃபுல்லாகவே சேராகவே இருக்குது. இந்த மழை தண்ணி மட்டும் இல்லாமல் இதில் கூட சாக்கடை நீருமே கலந்து இந்த சைடு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி மக்கள்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த பகுதி மக்கள் இங்கே தண்ணி எவ்வளோ நாள் தேங்கி கிடக்கு, மாநகராட்சி அதிகாரிகள்லாம் வந்து உடனடியாக தண்ணியை அகற்றுறாங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட நம்ம கேட்டு நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணியை விட பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணியை விட்டுறாங்க. அதேமாதிரி இங்கே ட்ரைனேஜ் ஒன்று இருக்குது, அடைச்சிச்சு. நேற்று வந்து ஒர்க் பண்ணாங்க கார்பரேஷனு, அவங்க அப்படியே திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இது கூட பார்த்தீங்களா, ஓடு கூட எப்படி நிற்கிது. ஆமாம், ட்ரைனேஜ் இருக்குது, மூடி அங்கே இருக்கு பாருங்க. அப்படியே விட்டு எவ்வளோ பேர் பைக்கு போகிறாங்க, நிறைய பேர் இது சிரமம் தான் இருக்குது. இது வந்து தண்ணி எடுக்க மாட்டுறாங்க, இப்படியே தான் இருக்குது. இது எப்படியும் ஒரு 3-4 நாளாக இருக்குது, அப்படியே தான் இருக்குங்க தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நிற்கிற தண்ணி கிடையாது, ஃப்ளாட்டுங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்ற தண்ணி. நீங்கள் ஆமாம், அங்கேருந்து வர தண்ணி அவங்க வந்து ஃப்ளாட்டில் விடாமல் ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க. அவங்க உள்ள அந்த மழை நீர் வச்சுக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுது வெளியே. அதை நீங்களே பார்க்குறீங்களா, பைக்கில் போகிறவங்க எவ்வளோ ஸ்கிட் ஆகுது, வண்டி பார்த்தீங்களா, நிறைய பேர் விழுறாங்க. அப்போ போனால் பால் பாக்கெட்லாம் கீழே போட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் தடுமாறி விழுது நிறைய வாய்ப்பு இருக்குது. இது அதுவும் இந்த ஜல்லி வேறு போட்டுறாங்க, பெரிய பெரிய கல் ஜல்லி. இது இப்படி போடவே கூடாது. இப்படி போட்டோன்னா வண்டி ஸ்கிட்டாக தான் ஆகும். லேடிஸ் யாரும் ஓட்டி தான் கண்டிப்பாக விழுவாங்க வண்டி. ஜென்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, லேடிஸ் இருந்தால் கண்டிப்பாக விழுவாங்க. அது இங்கே கார்பரேஷன் ஆளுங்க தான் வந்து பண்ணோம். அது அவங்க பண்ணுறது கிடையாது. நேற்று கூட வந்து பண்ணாங்க, அப்படியே விட்டு போயிட்டாங்க. நான் நேற்றும் பார்த்தேன். நான் நேற்று இந்த பக்கம் தான் போயிட்டு வரேன். இப்போவும் இப்படி தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இந்த தண்ணி குறையவே இல்லை. இது ஃபுல்லாக இது ட்ரைனேஜால் நிற்கிற தண்ணி. இது அது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, ஃபுல்லாக போயிட்டு அப்படியே நிற்கிது. இன்னமும் போல் அவங்களும் வந்து எடுக்க மாட்டுறாங்க. இது யார் அதிகாரி யாராக பார்த்து எடுத்தால் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து போன வருஷத்துல இருந்தே இந்த மாதிரி தான் சார் இருக்குது. மழை பெய்யாத காலங்களில் கூட இங்கே 2 பில்டிங் இருக்குது பக்கத்தில். அவங்க வந்து தண்ணியை வந்து இங்கே எடுத்து விட்டுறாங்க. அதனால் ரோடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. நான் இங்கே தான் கடை வச்சுருக்கேன், கடையும் நடத்த முடியல. ஜனங்களும் வந்து விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. வண்டிகளை ஓட்ட முடியல. ரொம்ப ஏதாவது பாதிப்பு வந்தால் மாத்திரம்தான் யாராவது வர்றாங்க. மற்றபடி இப்போ ஒரு 2 நாளாக யாருமே வரவும் இல்லை. இந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார். ஆனால் இந்த தண்ணி இப்போ 2 வருஷமாக இருக்குது. இங்கே காவா வந்து துளுந்து போச்சு சார், மழை காவா. அதனால் வந்து அதை சரி பண்ணாலே போதும். இல்லை இந்த ஓரத்தில் ஒரு காவா இப்போ டெம்பரரியாக வெட்டி விட்டாக்கிடும், இது சரியாயிடும். ஆனால் அது எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிடும் சார். ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அதை அவங்க தான் சரி பண்ணணும் சார். மழைக்காவா சரி இருந்தால் தண்ணி போயிடும் சார், யாருக்கும் எந்த பாதிப்பு வராது சார், ரோடும் சரியாயிடும். இந்த மழைக்காவா இல்லாததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை சார். மழைக்காவா ஒன்று இருக்குது, அது நடுவில் வந்து துளுந்து போயிருக்கு சார். அதனால் வந்து இந்த மாதிரி நடக்குது பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பத்தாது சார். இதுக்கு பர்மனெண்ட்டாக ஏதாவது சொல்யூஷன் பண்ண சார். டிராக்டர் கொண்டு வராங்க, தண்ணி எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சரி வராது சார். ஆனால் வந்து அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதி இப்படி இருக்குன்றது. இப்போ 2 நாளாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல சார். யாரும் வரல. என் கடை வாசலில் பரவத்து தண்ணி எடுத்து எப்படி வருவாங்க அப்படின்றது கூட 2வது சார். ஆனால் போகிறவங்க வரவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த பக்கம் வர்றதுக்கே யோசனை பண்ணேன். முன்னாடி நல்லா தான் இருந்தது. இந்த இடத்துல தண்ணி நிற்கவே நிற்காது, அப்படியே பெஞ்சாலும் மழை முடிஞ்ச உடனே போயிடும். இந்த மாதிரி எடுத்து விட்டால் கூட ஓடிடும், அப்படி தான் இருந்தது.
அது வந்து இந்த காவா துளுந்து போனதுனால இங்கே பள்ளமாகவும் ஆக்கி விட்டுட்டாங்க மெட்ரோக்காரங்க. அதில் அப்படியே நின்று போச்சு சார். இது சரியான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்து 50 வருஷமாக இருக்குது அந்த இடத்துல. இந்த பிரச்சனை வந்து அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தான். இந்த 2 பிளாட் இருக்குது. அந்த பிளாட்லேருந்து காவா தண்ணியை வெளியே ட்ரைனேஜ் தண்ணியை வெளியே எடுத்து அந்த இது பம்ப் பண்ணி அனுப்புவாங்க. அனுப்பும்போது இந்த ஏரியா வந்து இதுலேருந்து அந்த முனை வரைக்கும் காவா இருக்குது. இந்த காவா வந்து ஃபுல்லாக போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரைனேஜ்லேருந்து அங்கே தண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஜல்லியை கொட்டினால இன்னும் கொஞ்சம் நிறைய மோசமாக ஆகி போச்சு. ஓவராக இதாகி போச்சு. இப்போ ஜல்லியை கொட்டாமல் இருந்தால் நீங்களே பார்த்து நிற்பீங்க எப்படி போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தையே அவங்க இன்னும் சரியாக கவனிக்காமல் அப்படியே இருக்கிறனால இது அப்படியே தண்ணி அந்த ட்ராப்பில் வர தண்ணியை நீங்கள் ட்ராப் பண்ணோம்னா போகும். ஆனால் இந்த சைடு காவா வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண தான் அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குது. தண்ணி போகிறதுக்கு சுத்தமாக வழியே கிடையாது. எவ்வளோ சைடு இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. இது கீழே தான் ட்ரைனேஜ் பார்த்து நீங்கள் பார்த்து உள்ள ஆழம் போதும் அவங்க. இதில் நிறைய பேர் விழுந்துருக்காங்களா? வந்து பாடி கார்டு வைக்கிறான். பாடி கார்டு வைக்கிறதா இவ்வளோ இதாக இருக்காது. இந்த இதை 3 நாள் திருப்பி இல்லை தான் வண்டி ஏற்றாங்க. இன்னும் அப்புறப்படுத்தலையே. தண்ணி வந்திருந்தாங்க எப்படி அப்புறப்படுத்த முடியுது? இந்த காவா க்ளீன் பண்ணி விட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டு ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது, தேங்காது. அவன் எவ்வளோ திறந்து விட்டாலும் தண்ணி காவாக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி விட்டுணும். இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் போகவே போகாது. இந்த பாருங்க, அங்கெல்லாம் ஒரே மேடு பாருங்க. இந்த இதுலேருந்து அப்படியே இது போய் அதெல்லாம் போயிட்டாந்து. இது இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த மெட்ரோ ஆரம்பிச்சிலேருந்தா இந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ மெட்ரோ தோணுனால தான் கொஞ்சம் அடைப்பு ஆகி போச்சு. அது போக அவங்க இது பண்ணாலும் வந்து தப்பு கிடையாது. அதாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து மெட்ரோனால அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நம்ம கார்பரேஷன் வேலையை நம்ம பார்க்கணும். இது இந்த மனையில் அந்த மனை வரைக்கும் அந்த சைடெல்லாம் க்ளீனாக இருக்குது. இந்த பக்கம் தான் அவங்களுக்கு போகாமல் இருக்குது. ஓரூர்லேருந்து வரேங்க நான். அங்கேருந்து வரத்துக்குள்ள ரொம்ப படாத கஷ்டமாக இருக்குதுங்க. மேடு பள்ளம் குழியாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல. இந்த மோடு பள்ளத்தில் வந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போகிற இடம் 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? டெய்லி போனால் தான் சம்பளம் எங்களுக்கு. இந்த படுகுழியில் தள்ளி விட்றானுங்க இந்த சென்னை மாநகராட்சி. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. எவ்வளோ பள்ளம், இந்த பள்ளத்தில் எப்படி வரது பாருங்க. வண்டி வருஷம் வருவோம். மழைக்காண்டி எங்களை கூப்பிடுவாங்க. வருஷம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவோம். நாங்கள் வருஷமே உண்டு. வந்து எங்கெங்கே தண்ணி நிற்கிதோ அங்கங்கே வந்து அனுப்பிவிடுவாங்க. டிவிஷன் படி அனுப்பிவிடுவாங்க. அந்தந்த டிவிஷனில் போய் தண்ணி அந்த உறிஞ்சி இல்லை அவங்க மெட்ரோ இதுலேயே வந்து அந்த டெலிவரி வெளியில் போகும்ல பெரிய காவா, அதேமாரி இதில் போய் விட்ருவோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் வண்டி ஒரு 100க்கும் மேலே 150 வண்டி கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த சாலையில் தண்ணி தேங்கினதே கிடையாது. இப்போ மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால தான் இங்கே வந்து அதிகமாக தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இங்கே நகராட்சி ஊழியர்களும் தண்ணியை அப்புறப்படுத்துறாங்க, ஆனாலும் தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் நிரந்தரமாக ஒரு தீர்வு காணா 2 பக்கமுமே அந்த வடிகால் வாய்க்கால் அமைக்கணும். அமைச்சு இங்கே தரமான ஒரு தார் சாலை கொஞ்சம் இப்போ பள்ளத்தை கொஞ்சம் மேடாக்கி கொடுத்தாங்கன்னா இங்கே நிரந்தரமாக தண்ணி தேங்காது அப்படின்னு தான் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் கேட்க அபார்ட்மெண்ட் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சி செய்தும் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை.